அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சாஃப்ட் சாக்லேட் பிஸ்கட் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் 125 கிராம் அளவு பட்டர் சேர்த்து அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த பட்டர் ஆனது வந்து நம்மளுக்கு லைட் வந்து ப்ரௌன் கலரில் வேணும். அந்த அளவு பட்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பட்டர் வந்து ஆற விட்டுருக்கேன். ஆற விட்டு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து பட்டர் வந்து எப்படி மெல்ட் ஆகி அதே மாதிரி அது கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் இருக்கிறது தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பட்டர் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப வந்து கருத்துறக்கூடாது. அதை நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும். பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் வந்து மெல்ட் பண்ண பட்டர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியமானது பட்டர் வந்து நம்ம மெல்ட் பண்ணும்போது ப்ரௌன் கலரில் இருக்கணும். அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை இப்போ இதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நார்மல் வெள்ளை சர்க்கரை 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறோம். 1/4 கப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது நல்லா வந்து ப்ரௌன் கலராக வந்து பட்டரும் சரி, இந்த நாட்டு சர்க்கரையும் சரி, நார்மல் சர்க்கரையும் சரி எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா ஒரு கன்சிஸ்டன்ட் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சுகரும் வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். பெரிய முட்டை ஒரு முட்டை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் இதோடு சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். கலந்தோம் அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்து வரணும். சுகர் வந்து மெல்ட் ஆகணும். அந்த அளவு ஃபஸ்ட்டு வந்து கலந்துக்கலாம். பீட்டர் வேணாலும் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் யூஸ் பண்ணி அடுத்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ஓரளவு வந்து இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இப்படி தான் இருக்கணும் பதம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறாங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறாங்க. மைதா மாவு வந்து 1/2 கப் அளவு, 1 கப்பும் 1/2 கப் அளவு மாவு வந்து இதோடு சேர்த்துக்கிறாங்க. 1.5 மைதா மாவு வந்து அப்படியே சேர்க்காம பேட்ச் பை பேட்சாக வந்து இதோட சேர்த்துக்கணும். இது ஃபஸ்ட் பேட்ச்சு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மாவு வந்து 3 பேட்சாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்தாச்சு. அதே மாதிரி அடுத்து செகண்ட் பேட்ச் சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அடுத்து தேர்ட் பேட்ச் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 3ஆவது பேட்ச் மாவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா சைடில் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு சரியானது. அப்படி வந்து 1.5 கப் போட்டு உங்களுக்கு சரியாக வரலைன்னா லைட்டாக கொஞ்சம் மாவு தூவி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். கன்சிஸ்டன்சி ஓகே. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சாக்லேட் குக்கீஸ் வந்து நான் வந்து 150 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சாக்லேட் குக்கீஸ் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து முழு சாக்லேட் வாங்கி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த சாக்லேட்ஸ் தான் இப்போ இதோடு சேர்த்துருக்கேன். சாக்லேட் குக்கீஸ் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து செட் ஆகி வரும். அந்த ரீசனுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆச்சு. இப்போ வந்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவனோட ட்ரேயில் வந்து பேக்கிங் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே தான் இப்போ இதை வந்து நான் வந்து மோல்ட் பண்ண போகிறேன். நான் வந்து என்ன ஷேப் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐஸ் ஸ்கூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூப்போட தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கூப்பில் எடுத்து போடும்போது நம்மளுக்கு வந்து அழகாக வந்து அது ஷேப்பும் சரி நச்சுன்னு வந்து அமையும். அதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த ஷேப்பில் அந்த திங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் வந்து 35 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தோம்னா பேக்கிங் வச்சுருக்கோம். இது வந்து எப்படி பேக் ஆகி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வைக்கும்போது இருந்ததுக்கு இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே வந்து சப்பையாக்கிட்டே வருது. வச்சுருந்தோம் செம்ம சூப்பராக வந்து நமக்கு சாஃப்ட் குக்கீஸ் வந்து ரெடி ஆச்சு. இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சாஃப்ட் குக்கீஸ் உள்ளே வந்து செம்ம சூப்பராக வந்துருக்கு. சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருக்குது. இது மலேசியாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க பிஸ்கட். இந்த வந்து ஈரமான பிஸ்கட் தான். என்ன பிஸ்கட் பாப்பா? சாஃப்ட் குக்கீஸ். ஓகே, இப்போ இதை வந்து பால் டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. ஐஸ் பாலில் செம்ம சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. செம்ம சூப்பரான எம்மியான சாஃப்ட் சாக்லேட் குக்கீஸ் பிஸ்கட் நம்மளுக்கு ரெடி ஆச்சு. இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். தேங்க்யூ.